இன்னைக்கு ஹெச்ராஜ் அவர்களுடைய நடிப்புல கந்தன்மலை படம் ரிலீஸ் ஆயிருக்குல்லைங்க சார். இந்த படம் டைரக்டா திமுகவை அட்டாக் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கரண்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய திருப்பரங்குன்ற இஷ்யூஸ் தான் நிறைய சொல்லியிருக்கிறதாக ஒரு கருத்துக்கள் இருக்கு. இந்த படத்துல என்ன மெசேஜ் மக்களுக்கு சொல்ல வராங்க? இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதாவது நாடக காதல்னால இந்து சமுதாயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக தர்ம போராளி எச் ராஜா அண்ணா ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காரு. அவர் நிஜ வாழ்க்கையிலேயே அப்படி தான் இருக்கிறாரு. இன்றைக்கி அது நிஜ வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு திரைப்படமாக அது வந்திருக்கு. அதே மாதிரி அந்த தேன்மொழி கனிமொழி, அதாவது இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசுனாங்க கனிமொழி அக்கா. இன்னைக்கு கனிமொழி அக்கா தேன்மொழி அந்த படத்தில் மாறி வராங்க. அப்புறம் சேகர்பாபு, நம்ம கோயிலோட காப்பாற்றக்கூடிய அவர் உண்டியலுக்காக, அதாவது கோயிலில் வரக்கூடிய காசு மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வரக்கூடிய சேகர்பாபு அவர்கள் அல்லுலுயா பாபுவா இந்த படத்தில் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தர்ம போராளி எச் ராஜா அண்ணா அவர்கள் எதுக்காக இந்த படம் அப்படின்னா, நம்ம தமிழர்களுடைய பண்பாட்டை மீட்கணும், கலாச்சாரத்தை மீட்கணும், நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தில் அவர் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அதுதான் அதனுடைய கரு. நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது இந்த படம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம எப்படி ஒரு இந்து சமுதாயம் நம்மளுடைய குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறோம். அதாவது அதில் அந்த அப்பா பாட்டு கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது ஒரு குழந்தைய, அப்பாவுக்கு யார் பிடிக்கும்? பெண் குழந்தைகளை பிடிக்கும். அந்த பெண் குழந்தைகளை இன்னைக்கு நாடக காதல்கள் மூலமாக அடுத்த சமுதாயம் காதல் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். முருகன் கூட காதல் கல்யாணம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ஆனால் நாங்கள் எதை எதிர்க்கிறோன்னா, காதல் கல்யாணத்தில் முடியலாம், ஆனால் காதல் நாடக காதலாக மாறி இருக்கக்கூடாது. எங்கள் பெண் குழந்தைகள் நீங்கள் அதாவது பணத்துக்காகவும் அதை வேறு விதமாக பயன்படுத்துறதுக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது மிக தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அதனால் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அண்ணன் எச் ராஜா அண்ணன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம டைரக்டர் வீரமுருகன் அவர்கள் அருமையாக பண்ணியிருக்காரு. அதனால் எல்லாரும் இந்த படத்தை பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முறை, அதாவது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் என்ன, பண்பாடு என்ன, பாரம்பரியம் என்ன அப்படிங்கிறது இந்த படம் காட்டுது. நீங்கள் பாருங்கள், உங்கள் குடும்பத்தோடு பாருங்கள்.